Hello students, how are you all? I hope you are all fine. Today we are going to see about the topic force and motion. First one we are going to see about the force. Force என்னப்பா? விசை. Okay. As shown in the above picture, Kavita can reach her school in two ways. Can you tell by choosing which part she could reach the school early? அதாவது இந்த பிக்சரில் ரெண்டு பாதை வழியாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ரோடு வந்து 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர், செகண்ட் ஒன் 2 கிலோமீட்டர். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதே போல் நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் த நியர்பை பிக்சர். ஆக்சுவலி விச் ஒன் ஈஸி டு கோ? ஃபஸ்ட் ஒன் 1.5 கிலோமீட்டர் இஸ் ஈஸி டு கோ பிகாஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அதனால். நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் த நியர்பை பிக்சர் இன் பாத் ஏ. the leaf is falling from the tree. அந்த இலை வந்து உதிருது, பாத் ஏ வழியாக விழுகுது. ஒரே அப்படியே கொஞ்சம் பரவாயில்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. இந்த பாத் பி they are going in a slanting one. Okay, in which part the leaf will reach the ground first? Actually straight line is easy to for the reach easily. எப்போவுமே straight line ஸ்ட்ரெயிட்டாக போகிறது எல்லாமே என்ன ஆகும், ஈஸியாகவே போய் ரீச் ஆகிடும் ஓகேவா. அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் திங், சி த 3 டைப்ஸ் ஆஃப் பிக்சர். 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஸ்கூல், நெக்ஸ்ட் ஒன் ப்ளே கிரவுண்ட், தேர்ட் ஒன் ஹவுஸ். டேக் எ ட்வைன்னா ஒரு ரோப் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அண்ட் மெஷர் த லென்த் ஆஃப் த 2 பார்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்ட் ஏ பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ப்ளே கிரவுண்ட், அதாவது ஸ்கூலுக்கும் ப்ளே கிரவுண்டுக்கும் இடையில அந்த ரோப் அளக்குறாங்க. அது சம்வாட் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் அமங் த 2? பார்த்தாலே தெரிஞ்சிடும் விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத். Part B. Okay, from the above examples we could conclude that when an object travels from one place to another, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகும்போது it will reach faster if it travels along the straight line path. ஒரு பொருளானது ஒரு நேர்வழி பாதையில் செல்லும் பொழுது விரைவாக அதன் வேகத்தை கடக்கிறது, அதன் தொலைவை கடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. along the straight line path. The straight line path is the shortest distance between 2 points. The straight line நேர்கோட்டு பாதை அப்படிங்கிறது என்னென்னா சிறிய இடைவெளி, இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள சிறிய இடைவெளியே நேர்கோட்டு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா தூரம், த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about the distance, displacements, velocity, everything in this lesson. First one, distance. The total length of the path taken by an object to reach one place from the other is called distance. The total length of the path taken by an object, அதாவது ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறது, அதனுடைய முழு நீளம் அளக்குறாங்கல்ல, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the total length of the path taken by an object to reach one place from the other is called distance. distanceனா தூரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டல் லென்த் ஆஃப் த பாத், முழு தூரம், அது எவ்வளோ தூரம் கடக்குதோ அதனுடைய முழு தூரத்தையே என்ன சொல்கிறாங்க, அந்த இடப்பெயர்ச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லை, அந்த இடப்பெயர்ச்சி தான் என்ன சொல்கிறாங்க, தூரம், டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லிசன், த ஷார்ட்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே சிறிய தூரம், குறைவான தூரத்தை வந்து கடக்குது பார்த்தீங்களா, அது ஆரம்பம் அல்லது முடிவு. நீங்கள் ஜாமெட்ரியில் கூட வரைவீங்க, கோட்டு துண்டு வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் செக்மெண்ட், ராய் லைன் செக்மெண்ட், AB = 6 cm லைக் தட். ஸோ தட் A இஸ் அ இனிஷியல் பொசிஷன் அண்ட் B இஸ் த ஃபைனல் பொசிஷன் லைக் தட். அந்த மாதிரி சிறிய தொலைவுகளை கடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். இன் தமிழ் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் displacement. Both the distance and displacement possess the same unit. The SI unit is meter. The SI unit for the distance and displacement is meter. Are you clear pa? Total length of the path taken means it is a distance. Shortest distance between the two position is called displacement. Are you clear? Okay. See this picture. The motion of a person between two places. ஒரு ஆள் வந்து கடக்குறாங்க தூரத்தை சுற்றி. green color line shows that one way and A and B blue color another one way. If the person moves in a green line, it passes 10 kilometer. Okay, and if a person travels from A to B, he travels 7 kilometer. And if you reach a straight line path, 5 kilometer. So they are given in a 3 ways. Okay, here he travels 10 kilometer in the first path. Look at the first one, 10 kilometer in the first path.
In the second part, he travels 7. Okay, they put the number, no number கொடுத்துருக்காங்க. First one 10 km first part, second one 7 km second part, third one 5 km. The distance between A and B via first part is 10 km. We know well. பார்த்தாலே தெரியுது. In the second part, the distance is 7. We understood. Okay. The shortest distance between the two places is 5 km. Which is the shortest distance among 3? எது குறைவான தூரமாக இருக்குது இந்த மூணுலையுமே? 10, 5, 7, 5 தான். Okay, so the shortest distance between these two, A and B, is 5. So the shortest distance between the two places is 5 km, represented as second. So the displacement is 5 km. So the shortest distance among these three, which is shortest? 5. So the displacement is 5 km in the east direction. Have you understood, pa? Okay. Next, when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction with which it travels. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டோம், அது வந்து குறைவான தூரமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ டைரக்ஷன்னா ஒரு திசையை நோக்கி போகுது இல்லையா? இப்போ முன்னோக்கி ஒரே திசையில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ப்ளஸ் 5 km அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் அது போயிட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு திரும்புதுன்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன செய்யுது? அது நெகட்டிவ் டைரக்ஷன், அது திரும்பி எதிர் திசையை நோக்கி பயணப்படுது. ஸோ தட் இஸ் கால்ட் நெகட்டிவ். So when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction with which it travels. For example, ஒரு பையன் பந்து விளாட்றான்னு வச்சுக்குவோம், செவுத்தில் பந்து அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அந்த பையன் எரியும் போது போகிறது ஒரு திசை, அது பந்து வந்து அந்த செவுத்தில் பட்டு திரும்புது, அது எந்த திசையில் வரும்? எதிர் திசையில் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ here we consider the starting point as A. So okay, have you understood? Starting point as A. While the object moves from A to B, the displacement is considered to be positive, and from B to A it is negative. Have you understood? Okay pa. Next, speed. Speed na vegam. Speed nale vegam. In 6th standard we have learned something. We are today in the 7th standard we are going to see elaborate about it. What is speed? Speed is the rate of change of distance. Rate of change of distance இடப்பெயர்ச்சியின் மாற்றத்தின் வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சியின் மாற்றத்தின் வீதம். ஓகே, இது வந்து தூரத்தின் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா தூரத்தின் மாற்ற வீதம். தூரத்தின் மாற்ற வீதம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் ஃபார்ம் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்பீட். ஸ்பீட் ஈக்குவல் டு distance by time. So unit for speed is meter per second. We can classify two types. First one, uniform speed, சீரான வேகம். If a body in motion covers equal distances in equal intervals of time, then the body is said to be in uniform speed. Okay. Then ஒரு பாடி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ் போகுது, சமமான தூரங்களை சமமான கால அளவில் கடந்தால் அதற்கு பெயர் சீரான வேகம். ஓகே, அதே போல் அதுக்கு ஆப்போசிட், இஃப் எ பாடி கவர்ஸ் அன்இக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், ஓகே, த பாடி இஸ் செட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். தென் what is the formula for average speed? The total distance travelled by time taken to travel the distance. Total distance travelled by time taken to travel the distance. Okay. Next, velocity, திசை வேகம். In Tamil, velocity, திசை வேகம். By the name itself we can comes to know எந்த திசையில் அதனுடைய வேகம் இருக்கிறது என்பதை நாம் கணக்கிடுவதையே திசை வேகம் என்கிறோம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து இடப்பெயர்ச்சியின் மாற்ற வீதம். இடப்பெயர்ச்சியின் மாற்றத்தின் வீதமே வெலாசிட்டி. ஓகேவா? ஹவ் அண்டர்ஸ்டுட்? தூரத்தின் இடப்பெயர்ச்சி வீதம் வந்து என்னென்னு பார்த்தோம்? ஸ்பீடுன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வந்து இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. Rate of change of distance is the speed. And clear ma? Any doubt? No. Okay. So velocity V equal to displacement by time. Velocity displacement by time. So SI unit of velocity is meter per second. Velocity of SI unit of velocity is meter per second. See, a boy is running in the athlete.
the distance traveled totally 200 meter, but the displacement is 50 meter. Have you understood what is distance and displacement? Okay. If an athlete in the diagram takes 25 seconds to complete a 200 meter sprint event, find her speed and velocity. See, speed equal to distance by time, formula, then write distance 20, 200 by 25, so it is 8 meter per second. Then for finding velocity, what is the formula for velocity? Displacement by time. So 50 by displacement is 50, and then time is 25 seconds. So if you find 2 meter per second. Next, uniform velocity. அதே தான்ப்பா, சீரான திசை வேகம். A body in uniform velocity covers equal displacement in the same direction in equal intervals of time. Example, light travels through vacuum. Light travels through vacuum. அதே போல் சீரற்ற திசை வேகம் அப்படின்னா எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ். ஒன்று ஸ்பீடு குறையலாம் அல்லது போகிற திசைகள் வந்து மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைடிங் ஆன் எ பைக், we can't go in a straight line பார்த்தணும், like that. The velocity is non-uniform. Example, a train starting and moving out of station. Best one, isn't it? And average velocity is total displacement by total time taken. A figure shows a car that travels 5 km due to east and make U-turn, travel another 7 km. If the time taken for the whole journey is 0.2 hours, calculate average velocity of the car. See the picture ma. A car starting point and ending point clearly given. Start பண்ணுறதும் ending pointum clear கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வரல டைரக்ஷன் ரைட் சைட் போகும்போது 5 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. அது யூ-டர்ன் போட்டு லெஃப்ட்டில் வரும்போது 7 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஸோ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டேக்கிங் த டைரக்ஷன் டியூ ஈஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் ஓ அஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு போகுது பார்த்தீங்களா 5 கிலோமீட்டர், தட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் டைரக்ஷன் 7 கிலோமீட்டர் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5 நெட் வேணுங்களா, ஸோ அதனால் நெட் வேல்யூ வந்து 5 - 7 டிவைடட் பை 0.2. ஸோ 5 - 7 -2 by 0.2. -2 by 2 வந்து இப்படியும் எழுதலாம், -10 by 5 by 18. ஓகே, -10 by 5 by 18 பிகாஸ் 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், isn't it? ஸோ 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம எப்படி எழுதலாம்னா 5 by 18 எழுதலாம்ப்பா. 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 5 by 18. நமக்கு -10 கிலோமீட்டர் வேணும். ஸோ -10 × 5 by 18 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 by 9 வரும். அதை டெசிமல் பண்ணோம்னா -0.28 மீட்டர் per second. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, the triangle method can help you to recall the relationship between the velocity, displacement and time. V equal to d by t. Velocity equal to displacement by time. And இப்போ டைம் வேணும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம் நம்ம பண்ணோம்னா போதும். And answer the following questions. Calculate the velocity of a car traveling with a uniform velocity covering 100 meter distance in 4 seconds. See solution. What they given? Distance 100 meter and time is 4 seconds. So first write the given distance, time, and then write the formula velocity equal to distance by time. Then if you cancel பண்ணோம்னா 25 meter per second is the answer. Second one, Usain Bolt covers 100 meter distance in 9.58 seconds. Calculate the speed. And who will be the winner if Usain Bolt competes with a cheetah running at a speed of 30 meter per second? Usain Bolt வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 9.58 செகண்டில் கடக்கிறாரு ரன்னிங்கில். அவரோட ஸ்பீட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சீட்டாவோட ரன்னிங் ஸ்பீட் எவ்வளவு? பெர் செகண்டுக்கு 30 மீட்டர் அது ஓடுது. அப்போ யார் வந்து அதிகமாக ரன்னிங்கில் ஸ்பீட் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். Usain Bolt covers the distance is 100 meter. Okay, then time 9.58 seconds they given. 9.58 நம்ம approximation படிச்சிருக்கோமா இல்லையா? correct to the 2 decimals. இது வந்து correct to 1 decimal placeனு வரும். 5 second decimal is 8. ஸோ அதை வந்து 1 correct digit நம்ம பண்ணும்போது add 1 to the previous decimal number. அப்போ அதுக்கு முந்தினதோட 5 + 1 6. அதுவும் 9.6 வந்து 0.5 விட அதிகமாக இருக்குது. ஸோ 10 seconds நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சீட்டாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. உசைன் போல்ட் எவ்வளவு? 100 மீட்டர் per 10 secondsக்கு நம்ம ரன்னிங்கில் போகிறாரு. அப்போ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10 மீட்டர் per second கிடைக்கும். So now see which is fastest cheetah only. So cheetah will win. Okay students, thank you.